அடுத்த வினா 1998. ஒரு பாரமற்ற கோள் ஏபிசி ஆனது உருவிலே காட்டப்பட்டுள்ளவாறு S1 S2 ஆகிய இரு விற்றராசுகளினால் கிடையாக வைக்கப்பட்டுள்ளது. ஏபிக்கு பிசி 1:2 என்ற வகையில் அமைந்துள்ள புள்ளி பியிலே 12 நியூட்டன் சுமை ஒன்று பிரயோகிக்கப்படுமாயின் S1 S2 ஆகியவற்றில் உள்ள வாசிப்புக்கள் முறையே யாது? ஆக இங்கே எங்களுக்கு S1 S2 வாசிப்புகள் வேணும்டா நான் இப்போ ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு தெரிய கணியம் வார விதத்தில் நான் இப்போ உதாரணமாக சி பற்றி திருப்பம் எடுத்தேன்டா S2 வராது. ஆகவே S1 12 நியூட்டன் வரும். அதே போல் நான் ஏ பற்றி திருப்பம் எடுத்தேன்டா S1 வராது, S2 வரும். இப்போ நான் முதல்ல சி பற்றி திருப்பம் எடுத்தேன்டா என்ன வரும்? ஏபிக்கு பிசிங்கிற விகிதம் 1:2. ஆகவே மொத்தம் 3L நீளமுடைய கோளாக இருந்தால் ஏபிங்கிறது என்ன L, பிசிங்கிறது என்ன 2L நீளமுடையது. ஆகவே இப்போ நான் சி பற்றி திருப்பம் எடுக்க இது சமநிலையில் காணப்படணுமாம் என்று சொன்னால் இந்த S1ஆல் மேல் நோக்கி இழுவை விசை ஒன்று தொழிற்படும். இந்த 12 நியூட்டன் கீழ் நோக்கி தாக்கும். 12 நியூட்டன் இடஞ்சுழியாகவும் T1 வலஞ்சுழியாகவும் திருப்பும். ஆகவே 2 சுழியும் சமப்படுத்தப்படும். ஆகவே T × 3L டிஸ்டன்ஸில் காணப்படுது சியிலிருந்து. அது சமன் சியிலிருந்து பி 12 நியூட்டன் விசை தர டிஸ்டன்ஸ் 2L. ஆகவே T சமன் என்ன வரும்? பிரிச்சா 3 4 முறை வரும். 4 8 நியூட்டன். ஆகவே இது S1 S1 விசையாக இருக்க போகுது. ஆகவே S1 8 நியூட்டன் என்று சொன்னால் மொத்த விலையுள் விசை 12 நியூட்டன். S1 குறுக்க 8 என்று சொன்னால் அப்போ S2 என்ன வரைக்கும் 4 நியூட்டனாக இருக்கும். ஆகவே தரப்பட்டது 4வது ஆன்சர் வரும். இந்த வினாவை நாங்கள் இலகுவாக செய்கிறோம்டா பாருங்கள். மொத்தம் 12 நியூட்டன் கீழ் நோக்கி தாக்குற விசைன்னு சொன்னால் ஆகவே இந்த S1 S2ங்கிற வித்தராசுகளில் காணப்படுற இழுவை மொத்தமாகவே 12 நியூட்டன் தான் கூட்டினா வரணும். இங்கே நீளங்களுக்கு இடையிலான விகிதம் 1:2 என்று சொன்னால் எங்களுக்கு தெரியணும் டோக் 2க்கும் சமனாக வரணுமே. டோக் சமன் என்ன? F × R படி F எந்த அளவுக்கு சிறிதாக இருக்கோ அந்த மடங்குக்கு R கூடுதலாக பெரிதாக இருந்தால் தான் இங்கே விசை திருப்பம் சமப்படும் 2க்கும். ஆகவே இங்கே தூரங்களுக்கு இடையிலான விகிதம் 1:2 என்றால் விசை அதாவது இழுவைகளுக்கு இடையிலான விகிதம் 2:1 காணப்படும். அப்போ தான் E2 என்று வரும். ஆகவே இங்கே 2:1 விசையில விகிதம் மாறணுமாகமுண்டா மொத்தம் 3 பங்காக பிரித்து 2 பங்கு யாருக்கு போகணும்? 12 நியூட்டனில் S1க்கு குறுக்க போகணும். ஆகவே எத்தனை வரும்? 8 நியூட்டன் வரும். ஆகவே S2க்கு பேலன்ஸ் எத்தனை? 4 நியூட்டன் வரும். அதாவது 3ஆக பிரித்து 12 நியூட்டனில் ஒரு பங்கு வழங்குதா? ஆகவே 4 நியூட்டன் என்று வரும். இப்படி ஈஸியாகவே காணலாம். அடுத்த வினா 1998. ஒரு புள்ளி பொருள் ஓவின் மீது தாக்கும் 4 ஒரு தள விசைகளான ABCD ஆகியவற்றை அளவிடைக்கு வரையப்பட்டவை உரு காட்டுகின்றது. ஓவில் தாக்கும் விலையுள் விசை ஆறினது செயற்படும் திசையை மிக பொருத்தமாக குறிப்பது. ஆகவே இங்கே தரப்பட்ட விசைகளுக்கு நாங்கள் விலையுள்களை வரைவோம். சரி, இப்போ நான் பாருங்கள் சிக்கும் பிக்கும் விலையுள் வரைகிறேன். அதுக்கு நான் இணைகரத்தை பூர்த்தி செய்கிறேன் சமாந்தரமாக வர விதத்தில். ஆகவே இதர விலையில் இந்த தாக்கட் புள்ளியினூடான மூளை விட்டத்தால் குறிக்கப்படும். ஆகவே இப்போ இதர விலையில் இது. ஆகவே நான் இப்போ சியையும் பியையும் வெட்டுவிடலாம். இப்போ பாருங்கள் ஏக்கும் டிக்கும் நான் விலையுள்கிறேன். இதை நான் ஒரு இணைகரமாக பூர்த்தி செய்கிறேன். செஞ்சேன்னா விலையில் தரப்பட்ட திசையில் அமையப்போகுது. இது R1 இது R2 விலையில் சொன்னால் இப்போ டியும் ஏயும் இல்லை. இப்போ பாருங்கள் இது ரெண்டும் சரியாக ஒப்போசிட் திசையில் காணப்படுது. ஆகவே இந்த R1ங்கிறது கழிப்பட்ட R2க்கு சமனான நீளம். அப்போ நான் இதர நீளத்தை போல ஒன்று எடுத்தேன்டா அதே அளவுக்கு நான் இங்கே கழிச்சுட்டேன்டா இப்போ விலையில் விசையில் பருமன் எவ்வளவு காட்டப்பட்ட திசையில் இப்படி அமையும். ஆகவே விலையில் செய்த திசை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த திசையில் காட்டுற அம்புக்குறி தான். ஆகவே இது 4வது ஆன்சர் சரியானது. வினா 1997. மேலே காட்டப்பட்டுள்ள விசை F-ஐ எந்த F1 F2 விசைகளை கூட்டுவதன் மூலம் பெற முடியும்? அப்போ இந்த Fங்கிற விசையை எந்த ABC தரப்பட்டத்தில் கூட்டுவதன் மூலம் பெற முடியும்னு கேட்காரு. இப்போ பாருங்கள் F1 இது F2 இது ரெண்டுக்கும் விலையில் நாங்கள் ஒரு செவ்வகத்தை அதாவது இணைகரத்தை பூர்த்தி செஞ்சோம்னா இங்கே இணைகரம்ங்கிற என்ன செவ்வகம் பூர்த்தி செஞ்சோம்னா இந்த தாக்கட் புள்ளியினோட மூளை விட்டத்தால் குறிக்கப்படும். விலையில் Fங்கிற அதே திசையில் காணப்படுதா? ஓம். ஆகவே ஏ சாத்தியம். பியை பாருங்க, பிலையும் F2 இங்கே தரப்பட்டிருக்குது. நான் ரெண்டையும் ஒரே இடத்துல புள்ளியில் குறிச்சேனாம்னு சொன்னால் அதாவது இந்த F2 நான் எப்படி குறிக்கலாம்? இங்கே வர F2 மாதிரி குறிக்கலாம்.
பருமனில் அதே இது, திசையும் அதே இது. ஆகவே இதை நான் F2 குறிச்சேன்டா நான் ஏற்கனவே காட்டின ஏ நிலைமைக்கு சமனானது தான் இது. ஆகவே இப்படி வரும் விளைவு. அல்லது இதுக்கு நாங்கள் விசை முக்கோணி மாதிரி வரைஞ்சோம்னா பாருங்கள், ஒரு விசை உட்டத்திலிருந்து அடுத்த விசை நாங்கள் இதுக்கு படிச்சிருக்கோம் விசை பல்கோணி. விலையில் விசையை காண்றதுக்கான ஒரு முறை தான் விசை பல்கோணி முறை. விசை பல்கோணினா நிறைய விசைகள் தரப்படும் போது அந்த விசைகளை தொடர்ச்சியாக நாங்கள் குறித்து போனோம்னா கடைசியாக குறிக்கிற அந்த 2 விசைகள்ன்ற அந்த புள்ளிகளை இணைக்கிறது தான் விலையில் விசையாக இருக்கும். இப்போ இப்படி நிறைய விசைகள் தாக்கினா இந்த விசையிலாக அந்தங்கள் 2ஐயும் இணைக்கிறது தான் இந்த எல்லா விசைகள விலையுள்ள திசையாக காணப்படும். அது நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ண தானத்திலிருந்து இறுதியாக முடிக்கிற தானம் இருக்குதானே, அந்த 2 தானத்தின் வழியே, அப்போ ஆரம்ப தானத்திலிருந்து இறுதி தானம் அதான் திசையாக காணப்படும். விளங்குதா? ஆகவே இங்கே வந்துட்டு பாருங்கள், இது நாங்கள் இங்கே குறிக்கலாம். அதாவது F1 இங்கே போகுதோ, F2 அதில் போகுதோ. அப்போ இந்த 2 விளைவில் செல்கிற நாங்கள் என்ன செய்யலாம், இது 2ஐயும் இணைக்கிற இந்த புள்ளி தான் இதில் விளைவிலாக காணப்படும். ஆரம்ப தானத்திலிருந்து இறுதி தானம் தான் அதோட திசையாக காணப்படும். ஆகவே அதன்படி பார்த்தோம்னா F சரி, அப்போ பியும் வரும். இப்போ பார்ப்போம் சியில் பாருங்கள், ஆரம்ப தானம் இது வந்துட்டு F1 எதிரில் தாக்குது. ஆகவே இது நான் என்ன செய்ய போகிறேன், இந்த F1 நான் இங்கிட்டு போட்டேன், அதாவது F2 நான் இதில் கண்டினியூஷனாக இங்கால பக்கம் போட்டேன்னா எனக்கு விளைவில் விசை காண்ற இலகுவாக இருக்கும். ஆகவே நான் F2 இப்படி இல்லாமல் வெட்டிட்டு நான் இந்த இடத்துல போடுறேன் F2. இப்போ பாருங்கள், இது 2க்கும் விளைவில் எப்படி வரும், இப்படி வரப்போகுது. ஆகவே இது 2க்கும் விளைவில் பாருங்கள் இதே திசையில் வரப்போகுது. ஆகவே அதுக்கும் திசை வந்துட்டு எப்படி வரும், Fங்கிற அதாவது அவங்க கூறப்பட்ட திசையிலேயே தரப்படும். ஆகவே ABC எல்லாம் சரியானது. 5வது அடுத்த வினா 1993 பின்வரும் வரிப்படங்களில் எது 8 நியூட்டன் 6 நியூட்டன் ஆகிய இரு காவிகளின் கூட்டலை சரியாக தருகின்றது? அப்போ 8 நியூட்டன் 6 நியூட்டன் என்றால் இதுக்கு 2 விதத்தில் சொல்லிடும். முதலாவது காவின்ற என்ன விசை தானே. ஆகவே இங்கே 8 நியூட்டன் 6 நியூட்டனுக்கு சமன நான் 8 கொஞ்சம் பெரிதாகவும் 6 சிறிதாகவும் போட்டேன்டா. இப்போ இதுக்கு நான் ஒரு இணைகரத்தை பூர்த்தி செஞ்சேன் என்றால் 2ம் செங்குத்தாக காட்டுற மாதிரி தான் தரப்பட்டிருக்குது. ஆகவே அப்போ இது 2 விலையிலும் வந்துட்டு 2 குழாலையும் போகிறதாக இருக்கும். மூளை விட்டத்தின் அதாவது இந்த பூர்த்தி செஞ்ச இணைகரத்தின் மூளை விட்டத்தின் ஊடாக போகிற கோடாக காணப்படும். ஆகவே இதில் விலையில் வந்துட்டு என்ன, இதுக்கு நான் விசை முக்கோணி வரைஞ்சும் செய்யலும். அதாவது 8 நியூட்டனை குறிச்சிட்டு 6 நியூட்டன் எப்படி மேல் நோக்கி திசையில் காட்டப்படுது. ஆகவே மேல் நோக்கி எப்படி வரும், இது 6 நியூட்டன். ஆகவே இதில் இது ஆரம்ப புள்ளி, இது இறுதி புள்ளி. ஆரம்ப புள்ளி இருந்து இறுதி புள்ளி தான் திசையை தரும், பருமனையும் தரும். ஆகவே இது ஒரு முக்கோணி செங்கோணத்தில் தாக்குது. 8 6 பைதகரசின் தேற்றின் படி 6 வர்க்கம் சக 8 வர்க்கம் சமன் விலையுள் 6 வர்க்கம். ஆகவே 6 வர்க்கம் 6 36 8 64. ஆகவே 100 வரப்போது 6 வர்க்கம் சமன் 100 6 சமன் 8 10. இது எங்களுக்கு தெரியும். 3 4 5ங்கிற பைதகரசின் தொடர்பு இலக்கங்கள். இதன் அடிப்படையில் இதில் மடங்குகள் எல்லாமே அதே விதத்தில் வரும். இங்கே 6 வந்தால் இது 2ஆல் பிரிக்கினா 8 வந்தால் இது 2ஆல் பிரிக்கினா வரும் 10 வரும். ஆகவே 10 ஆன்சர் நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் கேளும். இது மெட்ஸ். ஆகவே இது உதாரணமாக இந்த 3 பெருக்கப்பட்டு 3 9 சொன்னால் இது 4 12 சொன்னால் 5 15 இருக்கும் 3ஆம் பக்கம் செம்பக்கம். ஆகவே இப்படி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் பார்ப்போம். அப்போ இது 10 நியூட்டனுங்கிற விசை. அப்போ 1 காவிகளின் கூட்டல் தான் இப்படி விசை பல்கோணி முறையை தான் இங்கே தரப்பட்டிருக்குது. ஆகவே இப்படி தரப்பட்ட ஆன்சர் தரப்பட்டதில் எத்தனாவது, 4வது ஆன்சர் அல்லது 3வது ஆன்சர். ஏனே ஆன்சர் வருமா, இல்லை. இதில் பாருங்கள் 8 மாறும் 2 நியூட்டன் தரப்பட்டிக்குது, பிள்ளை 14 நியூட்டன் தரப்பட்டிக்குது, பிள்ளை 8 மாறையும் டிரெக்டாக கூட்டி தந்திக்காங்க, இல்லை இது 8 மாறையும் கழிச்சு தந்திக்காங்க, இல்லை இங்கே காவிகள கூட்டலை தான் தந்திருக்காங்க, கழித்தல் எல்லாம் இல்லை. ஆகவே கூட்டல் தான் எங்களுக்கு இங்கே தேவை. கழித்தல் என்று சொன்னால் நான் மறை 6 எடுக்கணும். ஆகவே மறை 6 நியூட்டன் என்று இது +6 நியூட்டன். ஆகவே மறை 6 நியூட்டன் இங்கல திசையில் வரும். ஆகவே அது மறை 6 நியூட்டன். அப்போ இதுக்குரிய விலையில் இந்த திசையில் வரும். இப்படி எடுக்கணும். சரி, அப்போ இதில் 5வது ஆன்சரும் வராது. ஏன், இது 2ம் இப்படி தரப்பட்டு ஆகவே இதில் விலையில் எப்படி வரும், இது விசை பல்கோணி இல்லை, இது வந்துட்டு விலையில் விசை என்று குறிப்பிடுறது. ஆகவே 5வதும் சரி பிழையானது. சரி 3 4. ஆனால் 4ல் பாருங்கள் டிரெக்ஷன் மாற்றி தரப்பட்டிருக்குது. எங்களுக்கு இதான் தொடங்குற புள்ளின்னு சொன்னால் இதான் முடிக்கிற புள்ளின்னு சொன்னால் பாருங்கள் தொடங்குது புள்ளி போகிற திசையை பாருங்கள். ஆகவே இந்த திசையிலான் காவி காணப்படும். ஆகவே ஆன்சர் வந்து எத்தனாவது, 3வது. அடுத்த வினா 1994 XY என்ற இரு தாங்கிகளின் மீது கிடையாக ஓய்வில் இருக்கும் சீரான கோல் ஒன்றை வரிப்படம் காட்டுகின்றது. நீளங்கள் PQ QR RS
எஸ்டி ஆகியன சமனாகும். எக்ஸை நிலையாக வைத்து y-ஆனது எஸ்ஸிலிருந்து டீக்கு அசைக்கப்படும் போது, ஆகவே இது நிலையாக இருக்கு. y-யை வந்துட்டு எஸ்ஸிலிருந்து டி, அப்போ எஸ்ஸுக்கு இருந்து டீக்கு மாற்றுறாங்க. அசைக்கப்படும் போது எக்ஸினால் கோலின் மீது ஏற்படுத்தப்படும் மறுதாக்கமானது, ஆகவே இந்த மறுதாக்கம் வந்துட்டு என்ன செய்யும், மாறுமா, என்ன செய்யும், என்ன நடக்கும்னு கேட்காங்க. இங்கே இருக்கிற டைமில் இது R1 R2ங்கிற மறுதாக்கங்கள் கிடைச்சிருக்கும். இது சீரான கோளுங்கிறபடியால் இதில் சரியாக நடுப்புள்ளியில் வந்துட்டு நெஞ்சிக்கும் கேபிட்டல் இதில் திணிவு எம்ஜி தாக்கியிருக்கும் நிறைவிசை. அப்போ நிறைவிசைக்கு இங்கே பாருங்கள், ஆரம்பத்தில் வயலில் இருக்கிற டைமில் இங்கே 2L நீளம், இது L நீளம். அப்போ இங்கே எம்ஜியில் வந்துட்டு 3ஆக பிரித்து ஒரு பங்கு எம்ஜி இங்கே R1க்கு குறுக்க இருந்திருக்கும், 3ஆக பிரித்து 2 பங்கு எம்ஜி R2 குறுக்க இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், y-ஆனது டீக்கு மாற்றப்பட்டால் இப்போ இந்த எம்ஜியானது y-ஆல் தாக்கப்பட போது. அப்போ y-ல மறுதாக்கம் R3 எடுத்தனிருந்தால் இப்போ இது சமநிலைக்கு இந்த R1 முறுக்கமும் R3 முறுக்கமும் சர்வசமனாக தொழிற்படும். இப்போ பாருங்கள் 2L நீளத்திலான் இது இருக்கு, ஆனால் இங்காலையும் 2L நீளத்திலான் இது இருக்கு. ஆகவே சமனான நீளம்ங்கிறதால இந்த எம்ஜி சமனாக பிரிஞ்சு மறுதாக்கம் போகும். ஆகவே இப்போ புதிய மறுதாக்கம் R1 வந்துட்டு எத்தனை, 1/2 mgயாக இருக்க போது, R3 வந்துட்டு என்ன, 1/2 mgயாக இருக்க போது. ஆகவே மறுதாக்கம் என்னையும் mg/3 mg/2 என்று அதிகரிக்க போது. ஆகவே எக்ஸினால் கோலின் மீது ஏற்படுத்தப்படும் மறுதாக்கம் அதிகரிக்கும் என்று வரணும். அதே போல் y-யினால் மறுதாக்கம் என்ன செய்யும், குறைவடையும். ஏன், இங்கே 3/2 gங்கிறது 1/2 mg என்று மாறப்போகுது. ஆகவே 2வது ஆன்சர் சரியானது.